வன்முறை தூண்டக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடந்துள்ளது. இந்தியாவுக்கு எந்த விதத்தில் இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது அடுத்த கேள்வி. இந்துக்களுக்கு எதிரான வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானோட உள்நாட்டு அரசியல் குழப்ப நிலையை எட்டியுள்ளது. ஒரு 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. பாகிஸ்தானுக்குள் பாகிஸ்தானோட இராணுவ ஸ்தாபனங்களையும் பாதுகாப்பு ஸ்தாபனங்களையும் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். டிடிபி, தேரிக்கே தாலிபான் பாகிஸ்தான். இன்னொரு பக்கம் அதே முறையான செயல்பாடு பலூச்சிஸ்தானிலும் நடந்த வண்ணம் உள்ளது. இன்னொரு பக்கம் சைனா நீ அமெரிக்கா பக்கம் போனா நான் அவ்வளவுதான் ஒண்ணு அப்படின்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்றான்? அதிமேதாவிகள் பிரதமர் ஏன் இத்தனை சுற்றுப்பயணம் செல்கிறார், அங்கே ஏன் செல்கிறார், இங்கே ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்பாரு. அவர்களுக்கு புரியாது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அனலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயின். வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். சார், ஸ்ரீலங்காவில் இஸ்ரேல் தன்னுடைய முதலீடுகளை பண்றதாகவும் இந்தியாவில் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் நம்ம கேள்விப்பட்டோம். ஆக்சுவலா அங்க என்ன சார் நடக்குது? அதாவது இப்ப இல்ல, பல ஆண்டுகளாகவே ஸ்ரீலங்கால இஸ்ரேலியர்களோட வரத்து எப்பயுமே இருந்துகிட்டு இருந்தது. அருகம்பேன்னு சொல்லிட்டு நார்த் ஈஸ்ட் அம்பாறை கீழே வரும் அந்த அந்த இடம். அந்த இடத்துக்கு அவங்க அது ஒரு சுற்றுலா தலமாகும். குறிப்பிட்டு சொல்லணும்னா சர்ஃபிங் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, பீச்சில் அலைகளில் அந்த போர்டை வச்சு போகிறது, இந்த மாதிரி விளையாட்டுகள் அங்கே அதிகம் இருக்கிறதுனால இஸ்ரேலியர்கள் அங்கே சுற்றுலாக்காக வந்த வண்ணம் இருந்தனர். குறிப்பிட்டு நம்ம ஒரு ஆண்டுன்னு எடுத்துக்கிட்டா 2022 இருந்து இந்த போக்குவரத்தானது, இலங்கைக்கு வர இஸ்ரேலியர்களோட போக்குவரத்து வெகுவாக அதிகரித்தது ஆண்டுக்காண்டு. 24 கிட்டத்தட்ட 20,000 இஸ்ரேலியர்கள் கிட்ட வந்திருப்பாங்கன்ட்டு ஒரு கணக்கு சொல்லுது. அங்கே அவங்க வருவதால் அங்கே யூதர்கள் முன்னே யூதர்கள் இலங்கையில் ஒரு செட்டில்மெண்ட் இருந்திருக்கு. அந்த யூதர்கள் போர்ச்சுகல் மூலமாகவும் நெதர்லாந்து மூலமாகவும் ஸ்ரீலங்காவில் செட்டிலான யூதர்கள். ஸ்ரீலங்காக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்குமான தொடர்பு என்பது 1987 அதிகாரப்பூர்வ தொடர்பு இல்லாமல் அரசாங்க ரீதியில் அது அங்கீகரிக்கப்படாத ஒரு தொடர்பாகவே 71 வரை தொடர்ந்தது. 71 அப்புறம் அந்த தொடர்பானது துண்டிக்கப்பட்டது. அந்த துண்டிக்கப்பட்ட பிற்பாடு கூட ஸ்ரீலங்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு உறவு இருந்துட்டு வந்திருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த சூழ்நிலையில் இப்போ என்ன ஆயிருக்குடான்னா, இந்த காசா பிரச்சனை மூண்ட பிற்பாடு இஸ்ரேலியர்கள், குறிப்பிட்டு சொல்லணும்னா இஸ்ரேல் இராணுவத்தில் பணி செய்து அவர்களுக்கு விடுமுறை கிடைக்கும் போது அவர்கள் இங்கே வருகிறார். இங்கே வருவதில்லாமல் அங்கே இருக்கும் உள்ளூர் ஹோட்டல் நடத்துபவர்கள், அதாவது விடுதி நடத்துபவர்களுக்கும் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது. அந்த பிரச்சனை ஏற்படும் தருவாயில் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே இருக்கும் விடுதிகளையோ இல்லை அங்கே இருக்கும் மற்ற முக்கியமான கடைகள் இதையெல்லாம் விலைக்கு வாங்க முயற்சிக்கிறார்கள். இல்லீகலா செட்டில் ஆகிறதுக்கு சில பேர் முயற்சிகள் எடுக்கிறார்கள். இஸ்ரேல் ஒரு வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க. அங்கிருந்து இவங்க ஏன் இங்க செட்டில்மெண்ட் உருவாக்குறாங்க? பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, இந்திய பெருங்கடலை ஒட்டி நடக்கக்கூடிய விஷயங்களை உளவு சேகரிப்பதற்காக கூட மொசாத் அமைப்பு அவர்களை அங்கே நிறுவி இருக்கலாம். ரெண்டாவது, கீழே ஹம்பந்துட்டா, அங்கேருந்து ஹம்பந்துட்டா கீழே வந்தால் சைனாவோட போர்ட் இருக்கு. சைனாவோட மூமெண்ட்ஸை கண்காணிக்குவதற்கும் இருக்கலாம். மிகப்பெரிய எண்ணெய் போக்குவரத்து இந்த பகுதியில் தான் நடக்கும். ஓகே, இந்த இந்திய பெருங்கடல் பகுதியை ஒட்டி அதை கண்காணிக்கும் வண்ணமாகவும் இருக்கலாம். பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் வந்திருக்கலாம். ஆனால் எந்த விதத்தில் எடுத்து பார்த்தாலும் இந்த இலங்கை சார்ந்த இந்த யூதர்களானவர்கள், இஸ்ரேலி யூதர்களானவர்கள் அங்கே திடீரென்று அங்கே தங்குவது அங்கிருக்கும் மக்களுக்கு, அது சின்னலர்களாகட்டும், சின்னல முஸ்லிம்களாகட்டும், சின்னல பௌத்தர்களாகட்டும், அதே சமயத்தில் தமிழ் முஸ்லிம்களாகட்டும், தமிழ் இந்துக்களாகட்டும், கிறிஸ்துவர்களாகட்டும், இவர்கள் எல்லாருக்கும் ஒரு மனக்கசப்பை ஏற்படுத்தியுள்ளது.
சில குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இஸ்லாமியர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு உரசலும் பிரச்சனை. இன்னும் சொல்லணும்னா இருவருக்கும் இடையே ஒரு அசாதாரண சூழலோட இன்னும் கிளியரா சொல்லணும்டான்னா வன்முறை தூண்டக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் நடந்துள்ளன. இது இலங்கை பாதுகாப்பு அமைச்சகமே இதை வந்து ஒரு அச்சுறுத்தலாக கருதியுள்ளது. ஓகே. ஸோ இதை நாம் இந்தியாவுக்கு எந்த விதத்தில் இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது அடுத்த கேள்வி. இலங்கையில் இது இஸ்ரேலியர்களுக்கு எதிரான ஏதாவது ஒரு வன்முறை வெடித்தாலோ இஸ்ரேலியர்களுக்கு ஏதாவது நடந்தாலோ அப்பொழுது பிரச்சனை வேற வடிவம் எடுப்பதற்கான அறிகுறிகள் நமக்கு தெரியும். அது இந்தியா வரை வருவதற்கான சாத்தியமும் உண்டு. ஏனென்றால் கோவாவுக்கு இஸ்ரேலியர்கள் அதிகம் வந்து செல்வதுண்டு. ஸோ அடுத்து இந்தியாவில் அது மாதிரி இஸ்ரேலியர்களுக்கு எதிரான சில தாக்குதல்கள் நடந்தால் என்னவாகும் என்பதை நாம் இந்த அருகம்பேவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு தகவல். நிறைய பேர் வந்து இதை புறந்தள்ளிடுவாங்க, இது நம்மளுக்கு என்ன அவ்வளோ தேவையான்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க இருப்பை விட்டு இவ்வளோ தூரம் வந்து ஏன் இஸ்ரேலியர்கள் இங்கே வராங்கன்றதே ஒரு பெரிய அடிப்படை கேள்வி. இது இலங்கையோட அமைச்சகம், வெளியுறவுத்துறை அமைச்சகமும் சரி, உள்நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சகமும் சரி, அவங்களோட இலங்கையோட பாதுகாப்பு பிரிவும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இதை கொஞ்சம் அச்சத்தோடு தான் அணுகிறாங்க. ஸோ நாமளும் அதே அச்சத்தோடு இந்த பிரச்சனையை அணுக வேண்டும், அதை கொஞ்சம் விரிவாக சிந்திக்க வேண்டும். இது ஒரு பிரச்சனை. அடுத்த பிரச்சனை வங்கதேசத்தில் சில விஷயங்கள் நடந்த வண்ணம் உள்ளது. குறிப்பிட்டு சொல்லணும்னா ஜமாயத்தே இஸ்லாமி என்ற ஒரு கட்சி 13 வருடங்களாக அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இல்லாமல் செய்து அந்த கட்சியின் தலைவர்களை பாகிஸ்தானுக்கு துணை புரிந்த காரணத்தினால் 71 சுதந்திர போரில் பாகிஸ்தானுக்கு துணை புரிந்த காரணத்தினால் அவர்களை சிறையில் அடைத்திருந்தார் ஷேக் ஹசீனா. இப்போது அவர்களை விடுவித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரமும் கொடுத்து அவர்களுக்கு தேர்தலில் பங்கேற்பதற்கு முழு அங்கீகாரமும் யூனிஸ் வழங்கியுள்ளார். ஷேக் ஹசீனாவின் அவாமி லீகை தடை செய்து மதவாத கட்சியான ஜமாயத்தே இஸ்லாமிக்கு முழு அங்கீகாரம் வழங்குவது எவ்விதமான ஒரு செயலாக நாம் பார்க்க வேண்டும். இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறக்கூடும். அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய கோபால்கஞ்ச் மற்ற பகுதிகள், இந்துக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் பல பகுதிகளில் இந்துக்களுக்கு எதிரான வன்முறை கட்டவிழ்த்தப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக. இந்த ஜமாயத்தே இஸ்லாமியானது டாக்காவில் மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தி அதில் இஸ்லாமிய சட்டத்தை பங்களாதேஷில் நிறுவ வேண்டும் என்றும், இஸ்லாமிய முறைப்படி பங்களாதேஷை ஆட்சி செய்ய வேண்டும் என்றும், இப்போது இருக்கும் தேர்தல் முறையை மாற்ற வேண்டும் என்றும், அரசியல் சாசன சட்டத்தையே மாற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்து மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். இந்த பேரணியால் உள்நாட்டு அமளி இன்னும் அதிகரித்துள்ளது. யூனிஸின் எண்ணம் என்னவென்றால் ஊரு ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற வகையில் அவாமி லீக் ஒரு பக்கம், பிஎன்பி இன்னொரு பக்கம், ஜமாயத்தே இஸ்லாமி ஒரு பக்கம், இவர்கள் 3 பேர் அடித்து கொண்டிருந்தால், அவர்களுக்குள்ளேயே அவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் தாக்கி கொண்டிருந்தால் தேர்தலை நாம் தள்ளி கொண்டே போகலாம். அதுவரை நாம் இந்த நாட்டில் ஆட்சி புரிந்து கொண்டே இருக்கலாம் என்ற ஒரு எண்ணோட்டம் யூனிஸிடம் இருக்கிறது. இது நடுவே பாகிஸ்தானின் சில அதிகாரிகள் பங்களாதேஷுக்கு வந்துள்ளனர். பிரிகேடியர் ரேங்க், மேஜர் ஜெனரல் ரேங்க் அதிகாரிகள். அவர்கள் சிட்டகாங்குக்கு வந்து ரெக்கைன் ஏரியாவில் சென்றுள்ளனர். ஆனால் மியான்மரில் தற்போது நடக்கும் நிலவரம் என்னவென்றால், மியான்மர் சைனாவுக்கு இணக்கமாக இருக்கும் அவர்களின் இராணுவம் ரக்கைன் ப்ராவின்ஸில் உள்ள மிலிட்டன்ட்ஸ், அதாவது இவர்களுக்கு எதிராக போராளி குழுக்களை எதிர்த்து சண்டையில் ஜெயித்துள்ளது. பல இடங்களை அவர்கள் தன்வசமாக்கி உள்ளார்கள். இப்போது ரக்கைன் ப்ராவின்ஸின் தற்போதைய நிலை என்னவென்றால், மெதுவாக இந்த அரக்கன் ஆர்மி என்பது கொஞ்சம் பின்வாங்கி கொண்டு இருக்கிறது. மறுபடியும் மியான்மர் இராணுவ கட்டுப்பாட்டு கீழ் வருவதற்கு பிரகாசமான சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது பர்மாவை பொறுத்தவரை, பங்களாதேஷை பொறுத்தவரை நான் உங்களுக்கு கொடுக்க நினைத்த ஒரு
தகவல். இதே பாகிஸ்தானில் ஒரு முக்கியமான சம்பவம். சார், நம்ம பல நாட்களா பேசிக்கிட்டு இருந்தது என்னன்னா, ஆபரேஷன் சிந்தூர் அந்த காலகட்டத்துல பலுசிஸ்தானும் ஏறி அடிக்க ஆரம்பிச்சாங்க பாகிஸ்தானை நோக்கி பல்வேறு தாக்குதல்கள் நடத்தினாங்க. அதே போல ஆப்கானிஸ்தான் பகுதியிலிருந்தும் ஒரு சில தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தானை நோக்கி முன்னேறி வந்துச்சு அப்படின்லாம் சொல்றோம். இப்ப பாகிஸ்தானுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கு? பாகிஸ்தானுடைய உள்நாட்டு அரசியல் எப்படி போய்கிட்டு இருக்கு? பாகிஸ்தானோட உள்நாட்டு அரசியல் குழப்ப நிலையை எட்டி உள்ளது. ஒரு 3 மாசமா சொல்லிட்டு இருக்கீங்க. காரணம் சொல்றேன். ஆசிம் முனீர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் சைனா வந்து அவரை வாட்டி எடுத்துருச்சு. 2 நாள் முன்னாடி சைனாவுக்கு போயிட்டு நல்லா வாங்கி கட்டிட்டு வந்திருக்காரு. சைனா ஹஸ் given him a slap, tight slap and asked him to behave. ஒழுங்கா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சைனா வார்னிங் கொடுத்துருக்கு. ஏன்னா பலூச்சிஸ்தானில் பாதி அமெரிக்காவுக்கும் மீதியை சைனாவுக்கும் விற்கலான்னு பிளான் போட்டார். நீ விற்கவே முடியாது ராசா, மொத்தம் எங்கள் காசு தான் அங்கே இருக்கிறது, கனவுல கூட நினைக்காத, முதல்ல அங்கே எப்படி அமைதியை திரும்பி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு நீ முயற்சி பண்ணு, அதை விட்டு மற்ற விஷயங்களை பற்றி நீ ரொம்ப யோசிச்சன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் கிவன் அ மார்ச்சிங் ஆர்டர்ஸ் டு ஆசிம் முனீர். சைனா இல்ல, இந்த காலகட்டத்தில் சைனா வந்து இந்தியா கூட ஓரளவுக்கு இணங்கி செயல்படுற மாதிரி இருக்கே. ஆமா, நம்ம கூட உறவை நாடுறாங்களா? விசாஸை நம்ம திரும்பி செயல்படுத்தி இருக்கிறோம். திரும்பி சைனாவோட ஒரு டெக்னாலஜி கம்பெனி, இந்தியாவோட டெக்னாலஜி கம்பெனியும் சேர்ந்து டேப்லெட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் அந்நிய முதலீடு நித்தி ஆயோக் வந்து இப்போ ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 24% வரை டைரக்டாக எந்த நாடாக இருந்தாலும் அவங்களோட முதலீடு இந்தியாவில் எந்த கம்பெனியில் வேணாலும் பண்ணலாம். அது ஏன் 25 ஆக்கலாண்டான்னா, 25 ஆக்கினாங்கன்னா அவங்களோட டைரக்டர் ஒருத்தர் உள்ளே வந்துடுவாங்க. ஓகே, 24% இருக்கும்போது டைரக்டர் வர முடியாது. அதனால் 24 கேப் வச்சுருக்காங்க. ஸோ 24 ஸோ அதனால் அந்நிய முதலீடு வரட்டும். இப்போ வந்து சைனாவோட பிஸ்னஸஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் அப் பண்ணிட்டு வரோம். இது வந்து யூஎஸ்க்கு நம்ம கவுண்டர் கொடுக்குற விதமாக இது அமைந்துள்ளது. இது வந்து பாகிஸ்தானுக்கும் ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கு. ஏன்னா நாங்கள் சீனா கூடவும் உறவோட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றது. பாகிஸ்தான் வந்து ஒரே சமயத்தில் 2 கப்பலில் பயணிக்க ஆசைப்படணும்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிமையும் வேணும், திறனும் வேணும். ரெண்டும் இல்லை. இந்தியா வந்து யூஎஸ் கூட இருக்கக்கூடிய வர்த்தகம் $130 பில்லியன். சைனா கூட இருக்கிற வர்த்தகம் அதே அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் அதோட அதிகம். நம்ம 2 பேரோட இருக்கிற வர்த்தகம், 2 நாடுகளுக்கு இருக்க வர்த்தக இதால இந்தியா சைனாக்கு இருக்கிற வர்த்தகத்துல சைனாக்கு லாபம் அதிகம், இந்தியா யூஎஸ்க்கு இருக்கிற வர்த்தகத்துல இந்தியாவுக்கு லாபம் அதிகம். ஸோ ஒருத்தர் இன்னொருத்தர் மேல இருக்கிற டிபெண்டன்சி, அதாவது ஒருத்தர் இன்னொருத்தர் மேல நம்பி இருக்கிற காரணங்கள், அந்த சூழ்நிலைகள் வெவ்வேறு. அதனால ஒருத்தர் இன்னொருத்தர் கூட சில விஷயங்கள்ல ஒத்து போகலாம், சில விஷயங்கள்ல வேற்றுமை இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் பாகிஸ்தான் கூட எல்லாருக்குமே வந்து ஒரு விஷயத்துல தான் ஒத்து போகும். அவங்கள வந்து எப்படி வந்து தேவையப்போ யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு சொல்றதை தவிர்த்து அவர்கள்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் இவங்களுக்கு திருப்பி? ஐடி மாத்திரம் தான் அனுப்ப முடியும் பாகிஸ்தானில். அந்த ஐடி வந்து நம்ம அனுப்புற ஐடி இல்லை, இன்டர்நேஷனல் டெரரிசம் சொல்லக்கூடிய ஐடி. அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அது இந்தியா அனுப்புறது. அதான் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சொன்னாரு, there are 2 kinds of ITs. One is Indian IT, which is information technology. Other one is Pakistan IT, which stands for international terrorism அப்படின்னாரு. ஸோ அவங்க அதை மாத்திரம் தான் அனுப்ப முடியும். ஸோ பாகிஸ்தானால பலன் இல்லை. இந்திய பிரதமர் வந்து பிரேசில் போயிருந்தப்போ பிரிக்ஸுக்கு வந்து ஒரு புது அர்த்தமும் புது ஒரு கண்ணோட்டமும் கொடுத்துருக்கிறார். அது என்னடான்னா, பிரிக்ஸ் என்ற பேரையே அவர் புது விரிவாக்கம் கொடுத்துருக்கார். பில்டிங் ரிசிலியன்ஸ், இனோவேஷன் அண்ட் கொலாபரேஷன் ஃபார் சஸ்டைனபிலிட்டி. அதாவது ரெசிலியன்ஸ்னா தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு புது விஷயங்களை கண்டுபிடித்து அதை ஒன்றிணைந்து நீண்ட நாட்களுக்கு பயணிக்கும் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுத்துருக்காரு. இதுல சைனான்ற வார்த்தை மங்கி போயிடுச்சு, ரஷ்யான்ற வார்த்தை மங்கி போயிடுச்சு, சவுத் ஆப்பிரிக்கான்ற வார்த்தை மங்கி போயிடுச்சு. பிரிக்ஸுக்கு புது அர்த்தம் கொடுத்ததால பிரிக்ஸ் வந்து அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திட்டவட்டமா அறிவிச்சுட்டாங்க. ஸோ பிரிக்ஸ் இப்போ அமைப்பானது வந்து மற்றும் சில நாடுகளை கொண்ட ஒரு அமைப்பாக வடிவெடுக்க போகிறது. ஒருவேளை அர்ஜென்டினா சேரலாம், ஆசியாவிலேருந்து இன்னும் சில நாடுகள், இந்தோனேஷியா போன்ற நாடு சேரலாம், ஆப்பிரிக்காவிலேருந்து மற்ற நாடுகள் இந்த அமைப்புக்குள் சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. வெஸ்ட் ஏஷியாவிலேருந்து, கல்ஃப் நாடுகள்ல இருந்து சில நாடுகள் இதில் சேர்வதற்கான வாய்ப்பு. அப்போ பிரிக்ஸ் என்பது
ஒரு மிகப்பெரிய அமைப்பாக படிவெடுக்கக்கூடும். ம். இது G7க்கு போட்டியாக ஒரு அமைப்பாக மாறக்கூடும். அப்பொழுது என்ன உண்டான்னா G7 சொல்வதுதான் சட்டம், அவர்கள் நிர்ணயிப்பதுதான் இலக்கு, அவர்கள் சொல்வதுதான் பொருளாதார கோட்பாடு, இப்படின்னு ஒரு எண்ணம் உலகத்துல இருந்துட்டு இருந்த காலகட்டத்தில் ஃப்ரீ ட்ரேடுன்னா அவங்க சொல்றது தான் ஃப்ரீ ட்ரேட், டாக்ஸ் ரிஜிம்னா அவங்க சொல்றது தான், கிளைமேட் சேஞ்சுன்னா அவங்க சொல்றது தான். இதை முறியடிக்கும் வண்ணம் இந்த பிரிக்ஸ் அமைப்பானது மறுவடிவம் பெறப்போகிறது. அது மறுவடிவம் பெறுவதற்கு இந்தியா ஒரு முக்கிய காரணமாக இருக்க போகிறது. ஸோ அதில் சைனாவும் பங்கு வகிக்கும், ரஷ்யாவும் பங்கு வகிக்கும். அதே சமயத்தில் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டிங்க்கும் பிரதமர் போக போறாரு. ஸோ அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்படும், அவருக்கும் சீக்குமான சந்திப்பொன்று நடக்க போகிறது. இந்த தருவாயில் பாகிஸ்தானும் அந்த மீட்டிங்கில் பங்கேற்கும். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, அவர்கள் உள்நாட்டு பிரச்சனை அவர்களுக்கு பெரிய தலைவலியாக மாறிக்கொண்டிருக்கிறது. ட்ரோன்களை வைத்து பாகிஸ்தானுக்குள் பாகிஸ்தானோட இராணுவ ஸ்தாபனங்களையும் பாதுகாப்பு ஸ்தாபனங்களையும் அவர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். டிடிபி, தேரிகே தாலிபான் பாகிஸ்தான். இன்னொரு பக்கம் அதே முறையான செயல்பாடு பலூச்சிஸ்தானிலும் நடந்த வண்ணம் உள்ளது. இன்னொரு பக்கம் சைனா நீ அமெரிக்கா பக்கம் போனேன்னா நான் அவ்வளோதான் ஒன்று அப்படின்றாங்க. அமெரிக்கா என்ன சொல்றான், ஈரானுக்கு அடிக்கிறதுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி ரெண்டு பக்கமும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாகிஸ்தான் முழித்து கொண்டு இருக்கிறது. இதுதான் இப்பொழுதே பாகிஸ்தானோட சூழ்நிலை. ஈரான் எப்படி என்ன கருதுண்டான்னா, நீ எனக்கு எதிராக நீ செயல்படுறல்ல, பலூச்சில் என்ன நடக்குதோ நடக்கட்டும், நான் கண்ணு காணாத மாதிரி இருக்கிறேன், நீ பாகிஸ்தான் ரெண்டானா கூட எனக்கு பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு முடிவு எடுக்கும். ஏன்னா அவங்க கிட்டே ஒரு பலூச் இருக்கு, அவங்க கிட்ட இருக்க பலூச்சை விடுங்க, இங்க பலூச்சுகளுக்கு அங்க ஆயுதங்கள் ஈரான் வழியா சப்ளை போச்சுன்னா கண்ணு காணாத மாதிரி இருந்தாலும் முடிஞ்சு போச்சு கதை. அந்த பக்கம் நார்த்ல ஆப்கானிஸ்தான் அவங்களுக்கு போட்டு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கான் தேரிகே தாலிபான். இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் நம்ம அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கோம். மிச்சம் இருக்கிறது கடல் தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ பாகிஸ்தானின் நிலைமை மிக இக்கட்டான ஒரு சூழலில் இருக்கிறது. ஓகே, நீங்க பிரிக்ஸ் பத்தி பேசும்போது ஆப்பிரிக்கா பத்தி பேசுனீங்க. இப்போ இந்தியா ஆப்பிரிக்காவில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டாகிக்கிட்டு இருக்கோம். ஆப்பிரிக்க நாடுகளை குறிவைத்து பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பயணத்தை கட்டமைக்கிறாரு. ஸோ ஆப்பிரிக்கா கூட நல்லுறவை பேணுவது முக்கியம். கானா, நமீபியா போன்ற நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். குளோபல் சவுத் என்ன சொல்லக்கூடிய நாடுகள் அதிகபட்சம் இருப்பது ஆப்பிரிக்காவில் தான். 54 நாடுகள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ளன. இதில் பெருவாரியான நாடுகள் வளம் கொண்ட நாடுகள், வளங்கள் அதிகம், ஆனால் அதை இதுவரைக்கும் டேப் செய்யல. பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள நாடுகள். ஐரோப்பியர்கள் வந்தார்கள், சுரண்டி கொண்டு சென்றார்கள். அதற்கப்புறம் சைனா வந்தது, சைனா கடன் கொடுத்து கடனாளி ஆக்கினார்கள். இப்பொழுது இந்தியா என்ன சொல்கிறது என்றால், நம் பிரதமரின் கீழ் வாழவிடு, நீங்களும் உயருங்கள் நாங்களும் உயர்கிறோம். ஈக்விட்டபிள் டெவலப்மெண்ட் என்ற அந்த ஒரு இனிஷியேட்டிவை பிரதமர் முன்வைக்கிறார். அங்கே இருக்கும் வளங்களில் உங்கள் வளங்களுக்கு உங்களுக்கு முதல் அதிகாரம், அடுத்தது நாங்கள் போட்ட பணத்துக்கு எங்களுக்கு 2வது அதிகாரம். அதாவது பங்கு, சம பங்கை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீங்களும் வளருங்க, நானும் வளர்றேன். உங்கள் வளர்ச்சியில் தான் எங்கள் வளர்ச்சி இருக்கிறது, எங்கள் வளர்ச்சியில் உங்கள் வளர்ச்சி இருக்கிறது. இந்தியா நீங்கள் எண்ணெயை கொடுங்கள், நாங்கள் சுத்திகரித்து தருகிறோம். சுத்திகரிக்கும் தன்மை இந்தியாவுக்கு இருக்கிறது. எண்ணெய் வளங்கள் ஆப்பிரிக்காவில் உள்ளன. ஆப்பிரிக்கா கொடுக்கும் எண்ணெயை நம்மளால் சுத்திகரிக்க முடியும். சுத்திகரித்து அந்த எண்ணெயை திருப்பி ஆப்பிரிக்காவுக்கு கொடுக்கும் போது 2 பேருக்குமே அது ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்ப ரீதியிலும் வர்த்தக ரீதியிலும் ஒரு லாபதாயகமான ஒரு விஷயமாக இருக்கும். அதை தான் பிரதமர் நாடுகிறார். அவர் வெறும் ஆப்பிரிக்காவோடு நிறுத்தாம லாட்டின் அமெரிக்கா, பொலிவியா, பெரு, அர்ஜென்டினா இந்த நாடுகளுக்கெல்லாம் கூட சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். இன்னும் சொல்ல போனா பெரு போன்ற நாடுகள், பொலிவியா போன்ற நாடுகளில் ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்வாங்க, லித்தியம் பேட்டரி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தேவையான லித்தியம் ரிசர்வ்ஸ் அந்த நாட்டில் அதிகம். அதற்கு ஒப்பந்தம் செய்வதற்கு அங்கே செல்கிறார். இங்கே சில அதிமேதாவிகள் பிரதமர் ஏன் இத்தனை சுற்றுப்பயணம் செல்கிறார், அங்கே ஏன் செல்கிறார், இங்கே ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்பார்கள். அவர்களுக்கு புரியாது. உலகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஏதோ ஒரு தாது பொருள், ஒரு பூமிக்கடியில் ஏதோ ஒரு விஷயம் அடங்கி இருக்கும். அது ஏதோ ஒரு ரீதியில் இந்தியாவுக்கு பலனளிக்கும் விஷயமாக இருந்தால் அது எந்த மூலையில் இருந்தாலும் அந்த மூலைக்கு இந்த பிரதமர் செல்வார்.
அவர் அந்த நாடுடன் நட்புறவை நாடுவார். ஏனென்றால் இந்தியா வளரும் நாடு. வெறும் சர்வீஸ் செக்டார் பேஸ்டு நாடு என்று பெயரெடுத்த இந்தியா இன்று மேனுஃபேக்சரிங் செக்டார் பேஸ்ட் நாடாக வடிவெடுத்து கொண்டிருக்கிறது. 5வது மிகப்பெரிய மேனுஃபேக்சரிங் செக்டார், பொருட்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்ட நாடு என்று 5வது இடத்தை பிடித்துள்ளது. $781 பில்லியன் இலக்கை எட்டியுள்ளது. இது $1 டிரில்லியன் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளில் மாற்ற வேண்டும் என்பது பிரதமரின் எண்ணம். நாம் சர்வீஸ் செக்டார்ல எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு மேனுஃபேக்சரிங் செக்டார்ல பண்ணா மாத்திரம்தான், ஒருவேளை நாளைக்கு அமெரிக்கா சர்வீஸ் செக்டார்ல இருந்து நம்மளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் கொடுத்தால், பிரச்சனைகள் ஏற்படுத்தினால், அப்பொழுது மேனுஃபேக்சரிங் செக்டார் நமக்கு கை கொடுக்கும். இன்னைக்கு சைனாவை அமெரிக்காவால் எந்த அச்சுறுத்தலும் கொடுக்காத 2 காரணங்கள், அவனோட சர்வீஸ் செக்டார், அவனோட டிஜிட்டல் டெக்னாலஜி, அவனோட டிஜிட்டல் செக்யூரிட்டி, இது எல்லாமே உள்நாட்டிலேயே அவன் கட்டமைச்சது. அமெரிக்கா கிட்ட இருந்து அவன் காப்பி அடிச்சா கூட அவன் உள்நாட்டில் அவன் தனித்துவமாக அவன் கட்டமைத்து கொண்டான். பிளஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார் அமெரிக்காவே அவனை நம்ப ஆரம்பிச்சது. அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது இந்தியா நமக்கென்று ஒரு டிஜிட்டல் செக்டாரை நம்ம கட்டமைக்கணும். நம்ம கிட்ட கேப்பபிலிட்டி இல்லாம இல்லை, நம்ம கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கு. இது வரைக்கும் அமெரிக்கர்களுக்காக நாம் செய்து கொண்டிருந்த வேலை நமக்கு நாமே செய்ய வேண்டும். இல்ல இந்த காரணத்தினாலதான் அவங்க நம்ம மேல அந்த டேரிஃப் வார் அப்படிங்கிறத முன்னெடுத்து சொல்றாங்களோ? எல்லா நாடுகளுக்கும் பண்றாங்க. குறிப்பா இந்தியாவை அவங்க மறைமுகமா சொல்றது, நம்ம போன இன்டர்வியூல கூட பேசியிருந்தோம், இந்தியாவை நசுக்குவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு செனட்டர். அது டேரிஃப் வார் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து டேரிஃப் வார் வரும். 25% நம்ம மீது $70 பில்லியன் நம்ம மீது வரக்கூடிய டேரிஃப் என்று கணிக்கப்படுகிறது. அந்த டேரிஃப் வார் வரலாம், இல்லை செப்டம்பர் வரைக்கும் தள்ளி செல்லலாம் என்று சில பேர் சொல்கிறார்கள். எது வந்தாலும் எது இல்லை என்றாலும் இந்தியா அமெரிக்காவுக்கு 2 சலுகைகள் 3 சலுகைகள் கொடுத்துள்ளது. முதல் சலுகை, நாங்கள் இந்தியா எண்ணெய், அதாவது கேஸ் குறிப்பிட்டு சொல்லணும்னா கேஸ் அமெரிக்காவிடமிருந்து நாங்கள் வாங்க தயார். 1. 2வது, இந்தியாவில் நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் உங்களுக்கு முன்னுரிமை வழங்குவோம், மோஸ்ட் ப்ரிஃபர்ட் நேஷன் ஸ்டேட்டஸ் மாதிரி. 3வது, PLI ஸ்கீம் கீழே உங்களுக்கு நிலம், கரண்ட்டு, அதாவது மின்சாரம், நிலம், டாக்ஸ் ஃப்ரீ சிஸ்டம், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் நிறுவனங்கள் இங்கே கட்டிக்கொள்ளலாம். 5 வருடம் வரை நீங்கள் எதுவும் செலுத்த தேவையில்லை, டாக்ஸ் அதிகமாக செலுத்த தேவையில்லை. மின்சாரம் கன்செஷன் ரேட்டில் கொடுப்போம், நிலம் சீப் ரேட்டில் கொடுப்போம், நீங்கள் இங்கே கம்பெனிங்களை செட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் நம்ம. ஸோ இது 3 அமெரிக்காவுக்கு வின்வின் சுச்சுவேஷன். ஏன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட் அவங்களுக்கு சுலபமாக கிடைக்குதுன்னா இங்கே வருவாங்க அவங்க. ஆனால் அதே சமயத்தில் தங்கு தடையின்றி வர்த்தகம் செய்வதற்கு WTO, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல அதுக்காக தான் அது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அமெரிக்கா அவர்களுக்கு எங்கெல்லாம் தேவை இருக்குதோ அங்கே தங்கு தடையின்றி வர்த்தகம் அப்படின்வாங்க. எங்கெல்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்குதோ அங்கே எங்கள் உள்நாட்டு பாதுகாப்பு கருதி இதை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு டாக்ஸ் போடுவாங்க, டாரிஃப் போடுவாங்க. இதை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதுக்கு ஒரு உதாரணம், நாம் இம்போர்ட் செய்து கொண்டிருந்த, அதாவது நம்ம ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த ஸ்டீல், அலுமினியம் இரண்டுத்துக்கும் அதிகபட்சமான டாரிஃபை, அதாவது வரியை அமெரிக்கா விதித்தது. இதற்கு எதிராக நாம் WTO சென்றோம். WTOவில் நம் பக்கம் அது முடிந்தது. இதனால் அமெரிக்காவுக்கு 38,000 கோடி வரை வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது இல்லாமல் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்தியாவில் இருக்கும் டிஜிட்டல் லெவி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்க்குற அமேசான், நெட்ஃப்ளிக்ஸு, ஃப்ளிப்கார்ட்டு, இதெல்லாம் அமெரிக்கா தானே, அதுக்கெல்லாம் நாம் இங்கே வரி போட்டுள்ளோம். அதை அவர்கள் விலக்க சொல்கிறார்கள். ஓகே, நான் விலக்கிக்கிறேன், நீ என்ன பண்ணு, உன் நாட்டில் எங்களோட கால் சென்டருக்கும் எங்களோட IT இண்டஸ்ட்ரிக்கும் வரி போடுற பத்தியா, அதை நீ விலக்கிக்கோ. இதை நான் விலக்கிறேன், அதை நீ விலக்கிக்கோ. பரஸ்பரம் 2 பேரும் விலக்கிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் இழுபறி நீடிக்கிறது. இது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதே சமயத்தில் இன்னொரு 2-3 நாட்களாக வெளியே வந்த விஷயம், நயாரா என்று சொல்லக்கூடிய ஒரு ரிஃபைனரி இருந்தது வடினார் குஜராத்தில். அந்த நயாரா பிளான்ட்ல ரஷ்யாவுக்கு 49.1% அவர்களுக்கு பங்கு உண்டு. அதில் சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை யூரோப் வாங்க மாட்டேன் என்றும், யூரோப்புக்கு அதை தடை செய்ய வேண்டும் என்றும் எண்ணம் இருந்தது. தடை செய்தார்கள்.
போன வாரம். தடை செய்த பிற்பாடு இன்று என்ன ஆயிருக்குன்னா, அதுக்கு டிஜிட்டல் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த, சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்த மைக்ரோசாஃப்ட் வந்து திடீர்னுட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த சப்போர்ட்டை விலக்கிட்டாங்க. இன்னைக்கு கிளவுட்ல அவங்களோட டேட்டா எடுக்க முடியல, அவங்களோட டேட்டா வந்து இதுலேருந்து, அதாவது டேட்டா ஸ்டோரேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, ஆன்லைன் ஸ்டோரேஜ், அதில் இருக்கிற டேட்டாவை ரிட்ரைவ் பண்ண முடியல, அவங்களோட இமெயில்ஸையே அவங்க செக் பண்ண முடியல. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். இதுக்கு எதிராக டெல்லி கோர்ட்டில் வந்து நயரா வந்து மைக்ரோசாஃப்ட் மீது வழக்கு தொடுத்துள்ளது. யூரோப்பியன் யூனியன் சட்டத்திட்டங்கள் வந்து இந்தியாவில் செல்லாது, ஸோ அதை இங்கே திணிப்பது வந்து நியாயமல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டிஜிட்டல் செக்யூரிட்டி, நம் உள்நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவை நம்பி சார்ந்து உள்ள டிஜிட்டல் டெக்னாலஜிஸுக்கு வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து வழி கொடுக்கணும், அதை எப்படி கட்டுப்பாட்டில் வைக்கணும்ன்றது வந்து இன்னும் வரப்போகிற காலங்களில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிர்ணயமாக இருக்கக்கூடும். இன்னும் மைக்ரோசாஃப்ட், கூகுள் இவங்களை நம்பிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்தியாவிலேயே சொந்தமாக வளர்ந்த டெக்னாலஜிகளை நாம் ஏற்படுத்தினால்தான் நமக்கு வருங்காலத்தில் பாதுகாப்பு அரண்கள், எஸ்பெஷலி டிஜிட்டல் ஃப்ரேம்வொர்க் உள்ள பாதுகாப்பு அரண்கள் சரியாக இருக்கும். இல்லை என்றால் ஒரு ஒன் ஃபைன் மார்னிங் உங்கள் இமெயிலையே நீங்கள் பார்க்க முடியல, உங்கள் பேங்க் இதையே வந்து பேங்கிங்கில் பண்ண முடியாது, மற்ற எல்லாத்துலையும் இமெயிலு இதிலெல்லாம் டெய்லி உங்கள் கம்பெனியோட ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணுறீங்க? மெயிலில் தான் பண்ணுறோம். அதுவே உங்களுக்கு ஆக்சஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஸோ அதுக்கு பதிலாக இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், இதுக்கு எல்லாத்துக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டிங், குவாண்டம் மெக்கானிக்ஸ், எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் ஏரியா, இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஏரியாவில் வந்து இந்தியா தன்னிலை பெற்ற நாடாக நம்மளோட சொந்த சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங், சொந்த சாஃப்ட்வேர் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் மாத்திரம்தான் அமெரிக்காவோட இன்று நம்மை அச்சுறுத்தும் நிலைமையில் இருந்து அவர்களை நாம் அகற்ற முடியும். அதை நோக்கித்தான் நாம் சில முயற்சிகளை எடுத்துள்ளோம். சென்னையில் இருக்கும் ஒரு முக்கியமான ஸ்தாபனம் அதில் மிகப்பெரிய பங்கு ஆற்றி கொண்டிருக்கிறது. இந்த ட்ரேட் வார்ஸ்ன்றது வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். அமெரிக்கா வந்து அவனோட பொருளாதாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து முக்கியமான காரணம் டாலரை தக்க வச்சுக்கணும்னா இது ஒரு வழின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களோட இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. ஜெய் ஹிந்த். நன்றி. ஜெய் ஹிந்த்.